ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்தெல்லாம் ஒரே பரபரப்பு. எல்லார் வீட்லயும் காலையிலேருந்து டிவி முன்னாடி தான் உட்காந்துருந்துருப்போம் நெறைய பேரு. நானும் அப்படிதான். முதல்ல வந்து நெறைய பேர் நெனச்சது மாதிரி நம்ம தளபதியே ஜெயிச்சுட்டாங்க. வாழ்த்துக்கள் தளபதி, வாங்க வந்து நல்லது செய்யுங்க. ஒரு சில நேரத்தில தான் வந்து நம்ம வேலைங்கள விருப்பமா செய்வோம். அந்த மாதிரி வந்து நேத்து பார்த்தீங்கன்னா, காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு வேலையெல்லாம் சீக்கிரமா நான் முடிச்சேன். இந்த மாரி நான் எப்ப செய்வேன்னா, இந்த மழை பெய்யுது பார்த்தீங்களா? அப்போ வந்து அந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழை பெய்யும்போது நான் வந்து ரொம்ப ஹேப்பியா காலை வேலை இருக்குல்ல, அதெல்லாம் நான் செய்வேன். எப்போ வந்தாலுமே அது எனக்கு ரொம்ப புடிச்சு, "ஐயோ! மழை பெய்யுதே!" அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார மாட்டேன். அந்த டைமில் நான் வாஷிங் மிஷினில் துணி கூட போடுவேன். ஒரு மாரி ஹேப்பியா இருக்கும். அந்த மாதிரி தான் ரிசல்ட்டுக்காக நான் என்ன பண்ணேன்னா, காலையிலேயே சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு, குளிச்சுட்டு, சாமி கும்பிட்டு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிவி முன்னாடி போய் உக்காந்துட்டேன். அதோட சரிங்க. டிவி பார்த்துக்கிட்டே நைட்டு வரைக்கும் ஓடுச்சு. எல்லார் வீட்லேயும் அப்படிதான் நைட்டு வரைக்கும் ஓடியிருந்திருக்கும். மற்றபடி எந்திரிச்சு மத்தியானம் வந்து போயிட்டு கிச்சனில் நிற்கிற வேலையெல்லாம் எதுவுமே நான் வச்சுக்கல. ரிசல்ட் போட்டுக்கிட்டு இருக்கும்போதில் நகத்தை கடிச்சிக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். தொகுதி அதிகமாக வர வர சத்யராஜ் சார் அமைதி படையில் இப்படி காலரை தூக்கி விட்டு பின்னாடி சாயுவார்ல, அந்த மாதிரி சோஃபாவில் சாஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கல்ல அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரை பார்த்து, அவங்களும் சூப்பர் சூப்பர் நல்லா வந்திருக்கு தொகுதி அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டு இருந்தாங்க. நைட்டுக்கும் வந்து என்னோடய பையன் எனக்கு ட்ரீட் கொடுத்துருந்தாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு, அந்த டேவ நல்லா ஹேப்பியா நம்ம நெனச்சா மாரியே ரிசல்ட்டும் வந்த உடனே என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. காலையில ஆப்பமும், தேங்காய் பாலும் தான் பண்ணியிருந்தேன். தேங்காய் பால் வந்து சரி அப்படியே ஷார்ட்ஸுக்கு டெய்லி ஒரு ட்ரிங்க்ஸு சம்மர் ட்ரிங்க்ஸுன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் பாருங்கள், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, சரி தேங்காய் பாலே நான் ஒரு ஷார்ட்ஸுக்கு எடுத்து போட்டுட்டு, ஆப்பம் மாரி ஊற்றிட்டு சாப்பிட்ருந்தோம் காலையில் டிஃபனுக்கு. மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு வந்து தேங்காய் பால் சாதம் தான் பண்ணியிருந்தேன். தேங்காவை நம்ம அரைச்சி குழம்புல சேர்த்துக்கிறத விட, பாலா எடுத்து நம்ம குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும், நம்மளுக்கு வயித்துல ஏதாவது புண்ணு இருந்தால் கூட ஆறுறதுக்கும் ஒரு நல்ல மருந்து தேங்காய் பால். முட்டை வந்து அவிச்சிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சீரகம், மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பால் சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.